ஸோ இப்போ ரெட் அலர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. சரிங்க. ஸோ இந்த ரெட் அலர்ட்னால மக்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ரெட் அலர்ட்னா என்ன? ரெட் அலர்ட்ன்றது ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஹெவி ரெயின்ஸ் இருக்கிறது விச் கேன் காஸ் ஃப்ளட்ஸ். ஸோ அது வந்து அலர்ட் கொடுக்குறதே வந்து ஒன்லி ஃபார் த டிபார்ட்மெண்ட் சேக் தானே, மக்கள் வந்து பீதி பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது வந்து இது எல்லா இடத்துலையும் கிடையாது, த்ரூ அவுட் த ஸ்டேட் கிடையாது, செலக்டட் பிளேசஸில் அவங்க இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்னிங்கில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வார்னிங் வந்து ரொம்ப சில இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் கோஸ்ட்லேயும் டவுன் சவுத்து திருநெல்வேலி அந்த மாதிரி இடம் தான் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கேரளாவில் நிச்சயமாக ஹெவி ரெயின்ஸ் இருக்க போகுது. இந்த ஹெவி ரெயின்ஸ் வந்து ஜனங்க வந்து இந்த 7ஆம் தேதி ரெட் அலர்ட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வரப்போகிற சீசனை வந்து கோட்டை விட்டுடக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ எவ்வளோ பாதிப்பு இருக்கும் இப்போ கொடுத்துருக்க இந்த 7ஆம் தேதி? இது வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. இது வந்து அந்த ஒரு நாளில் மழை பெய்யும்போது நார்மல் லைஃப் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகும். அதனால் அலர்ட் இருக்குன்னே கொடுத்தாச்சுன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனோட முக்கியமான கடமை. அலர்ட் கொடுத்துருக்காங்க, வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நிலை சர்வே இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்லைனா நீர்நிலைகள் இருக்கிற இருக்கணும், அங்கே போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒருத்தர் போலீஸ் போட முடியாது, சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் போட முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நடந்துக்கணும். பட் அந்த ஹெவி ரெயின் இருக்கிறத வந்து நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறதுக்கு தான் பிளானிங் தேவை. அதில் தான் என்னுடைய ஃபோர்காஸ்டிங் வருது. ஏன்னா இப்போ இவங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறது 5ஆம் தேதி இல்லையா? என்னுடைய ஃபோர்காஸ்ட்டை 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஹெவி ரெயின் இருக்கிறது. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நான் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ரொம்ப முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அப்படின்றதுல நான் பெருமைப்படுறேன். யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணுன்றது என்னோட ஆதங்கம். 2015 சென்னையில் ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளட்ஸ் வந்துருந்தது. ஆமாம். ஸோ இப்போ வரப்போகிற அந்த ஒரு மழை, அந்த ஃப்ளட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? அதே மாதிரி இருக்குமா, இல்லைனா இன்னும் அதிகமாக இருக்கும்? அதாவது 2015 ஃப்ளட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ஏரியா, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், இந்த 3த்துலேயும் ஒரே அளவு மழை ஒரு நிறைய ஏரியாவில் பெஞ்சது. இப்போ எப்படின்னா இன்றைக்கி ரெயின்ஃபால் டேட்டா பார்த்திங்கன்னா சென்னையில் 3 சென்டிமீட்டர் மழை, பூந்தமல்லியில் 5 சென்டிமீட்டர் மழை, தாம்பரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை, அப்படி வேறு அந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை ஒரு 15-20 லொக்கேஷனில் பெஞ்சது. அத்தனை தண்ணியும் கலெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ தேக்கி வச்சுக்கிட்டு அதோட இல்லாமல் ஒவ்வொரு லோக்கல் ஏரியாலையுமே அதனால் ஃப்ளட்டிங் வந்தது. ஆனால் இப்போ இருக்க மழை வடக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் கிடையாது, வடக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் கிடையாது, மத்திய தமிழ்நாட்டுக்கும் வெள்ளம்னு இப்போதைக்கு கிடையாது. ஆனால் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய மழைகள் இருக்குது, தொடர்ந்த மழைகள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 3-4 சைக்ளோன் இருக்குது. இந்த 3-4 சைக்ளோனால் வரப்போகிற பெருமழையிலையும் காற்று பாதிப்புலையும் மக்கள் தங்களுடைய முன்னெச்சரிக்கையினால தான் காப்பாற்றிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஸோ இன்னும் என்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வருது இந்த வருஷம்? வெள்ளம் தான். இந்த வெள்ளம் வந்து 2019 மே வரைக்கும் இருக்குன்றத 2017 மார்ச் மாதமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் 2018 ஃபோர்காஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஆகஸ்ட்டில். பட் என்னோடய 2017 ஃபோர்காஸ்ட்டே லாஸ்ட் பேராகிராஃபே வந்து அன்எண்டிங் ரெயின்ஃபால் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த அன்எண்டிங் ரெயின்ஃபால் வந்து இந்த டிப்ரெஷன் ரிலேட்டட் ரெயின்ஃபால், சைக்ளோன் ரிலேட்டட் ரெயின்ஃபால். ஸோ நிச்சயமாக வெள்ளத்தோட பாதிப்பு நிறையா இருக்குது. மக்கள் தான் தங்களை காப்பாற்றிக்கணும். அரசாங்கத்துலேருந்து ஹெல்ப்பு கேட்டுக்கலாம். அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குழு இது பண்ணி யார் வார்ன் பண்ணோம். இப்போவே என்ன பண்ணிருக்காங்க, முன்னெல்லாம் அந்த ஸ்கூல் டிக்ளேர் பண்ணுறது வந்து கலெக்டர் எடுத்துப்பாங்க. இப்போ அந்தந்த பிரின்ஸிபால் எடுத்துக்கலாம். நல்ல ஐடியா. ஏன்னா என் ஊரில் ஸ்டூடெண்ட்ஸ் வருது போகிறது அதெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குன்றது வந்து அந்த பிரின்ஸிபாலுக்கு தெரியும். அதை எடுத்துக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணோம். அவரோட விம்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு லீவ் விட்டோன்னா அதனால குழந்தைகள் பாதிக்கப்படும். அது கூடாது. இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி டிக்ளேர் பண்ணுறது நல்லது. இன்னும் நம்ம எவ்வளோ ரெட் அலர்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்? இன்னொரு குறைஞ்சது ஒரு 5-6 நிச்சயமாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லணுன்னா 5-6 கவர்மெண்ட் அலர்ட் இருக்குது, என்னோடது ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ தட் அவங்க அலர்ட் கொடுக்கும்போது என்னோட டேட் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு ரைட் போட்டு எனக்கு இது பண்ணாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் மழை பெஞ்சிச்சு, கிட்டத்தட்ட பாதி கேரளாவே முழுகிருச்சுன்னு சொல்லலாம். சரி. ஸோ இப்போது எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே? இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே எவ்வளோ சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யும்? அவங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் கிடைக்க வேண்டிய அளவுக்கு மழை இப்போவுமே கிடைக்கும். இந்த வருஷம் வந்து ஒரு அன்யூஷுவல் இயர். அது வந்து போன முறை ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச போது நான் சொல்லியிருக்கேன், ஒரே நேரத்தில்
அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால்லையும் சைக்ளோன் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்குது அப்படின்றது. அது இப்போ நிதர்சனமாக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் அரேபியன் சீலில் ஒரு சைக்ளோன் வான் பண்ணுறாங்க, பே ஆஃப் பெங்காலில் ஒரு சைக்ளோன் வான் பண்ணுறாங்க. இதை தவிர இப்போ இந்த இருக்கிற சைக்ளோன் கூட இது வந்து ஐஎம்டியோட டைனமிக் மாடலில் வந்து சவுதி அரேபியா வரைக்கும் போகும், ஓமன் வரைக்கும் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எவ்ரிடே அவங்க சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அன்னன்னைக்கு இருக்க கண்டிஷன் பேஸ் பண்ணி சிஸ்டமில் ஃபீட் பண்ணி சிஸ்டம் ஜென்ரேட்டட் இது வந்து மெட்டீரியலைஸ் போதான்றது போக தான் தெரியும். பட் நிறையா வெளிநாட்டு மீட்டரலாஜிஸ்ட்டும் சரி, நம்ம இந்தியன் ஐஎம்டியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க இது நிச்சயமாக சவுதி அரேபியா கிட்ட ஓமன் கிட்ட போகுன்றது. என்னோடய ஃபோர்காஸ்ட்டில் இந்த சைக்ளோனை பற்றி நான் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறது இந்த மாதம் கடைசியில் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு அரேபியன் சீல ஒரு சைக்ளோன் வரும். அந்த சைக்ளோன் வந்து மாகேக்கும் மேங்களூருக்கும் இடையில் கரையை கிடக்கும். அந்த சைக்ளோனில் கூட புயல் பாதிப்பை விட மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இப்போவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதை தவிர இந்த வருஷத்தில் வரப்போகிற எல்லா ஈவெண்ட்டுமே வந்து அரேபியன் சீலில் வரப்போகிற ஆர் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு மேற்கே இருக்க ஏரியாவில் வரப்போகிற டிப்ரெஷன் ரிலேட்டட் ஆர் லோ ப்ரெஷர் ரிலேட்டட் அதனால் கிடைக்க போகிற மழை தான் தமிழ்நாட்டுக்கும். அந்த இயல்பு வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 3ஆவது வாரத்தில் தான் மாறும். அது வரைக்கும் அந்த இயல்பு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மழை வந்து கேரளாவுக்கும் நிறையா கிடச்சே தீரும். ஸோ கேரளா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் மழையின் பாதிப்புலேருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஸோ அது கேரளாவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்குதா? தமிழ்நாடோட மத்திய தெற்கு பகுதி, குறிப்பாக சொல்லப்போனால் தெற்கு பகுதியில் நிச்சயம் ஃப்ளட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளட்ஸ் இருக்கும்போது அந்த ஃப்ளட்ஸுக்கு வந்து ஜனங்க தான் நிச்சயமாக தங்களை தற்காத்துக்கணும். அரசாங்கம் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அரசாங்க மிஷினரின்றது நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு பார்க்க போது தான் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். ஸோ அவங்கள குத்தஞ்சொல்லியே பழகிறதுனால ஜனங்களுக்கு வந்து தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உணராமல் இருக்கிறனால தான் அது பிரச்சனை. வெள்ளம்னு வான் பண்ணியாச்சு. ஸோ மழை இருக்கிற டேட்டு மார்னிங் டேட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. என்னுடைய டேட்டு இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் சொன்ன தேதியில் தான் மழை வந்திருக்கு. ஸோ சீரியஸாக எடுத்துக்கல தப்பு கிடையாது. வரலன்னா என்னை திட்டலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் வேணும். நான் தனி மனுஷன் ஆராய்ச்சி பண்ணுறேன். நீங்கள் சொன்ன தேதியில் மழை வரல, நீங்கள் ஃப்ளட்டிங் வான் பண்ணிருக்கீங்க, ஃப்ளட்டிங் இல்லை தாங்குற அளவுக்கு தான் மழை வந்ததுன்னா மழை வந்ததுக்கு தண்ணி சேமிச்சுக்கலாம்ல. அதுதான் என்னுடைய ஆதங்கமே வந்து இந்த அதிகமான வர மழை எப்போவுமே வந்து நம்ம வந்து சரியாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரியா லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்டாக தான் அதுக்கு சரியான பிளானிங் பண்ண முடியும். அரசாங்கத்துக்கும் சரி, தனி மனுஷனுக்கும் சரி. அதிகபட்சம் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் மழை எதிர்பார்க்கலாம் இந்த வருஷ கடைசியில்? ஒரு குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் தென் மாநிலங்களில், அதாவது கடலூருக்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு 90 சென்டிமீட்டர் கிடைக்கணும்னா இந்த வருஷம் 180 சென்டிமீட்டர் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் டபுள் கிடைக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் மான்சூன் மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா ஐஎம்டி வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபுல்லாக வித்ரா ஆலை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் 8ஆம் தேதி செட் ஆக போதுன்னு இன்றைக்கி நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலை. ரிலீஸ் 8ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மான்சூனும் இருக்குது, அந்த மான்சூனும் இருக்குன்னும் போது அதோட கம்பைன்ட் எஃபெக்ட் வில் பி டபுள் எஃபெக்ட் மாதிரியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்வலாக நடக்கிறதுக்கு இப்போது சாதாரணமாக கேரளா மழை வாங்கினதோட இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக வாங்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, சில பேராமீட்டர்ஸ் வந்து சில சமயத்தில் தி கெட் ஸ்ட்ரக் இன் பர்டிகுலர் லேட்டிடியூட்லாம் இது அந்த பாக்கெட்டில் வரும்போது அது நடந்தே தீரும். அதை வச்சு தானே நான் சொல்கிறேன். சென்ட்ரல் சவுத் தமிழ்நாடு மழை இருக்குது, வெள்ளம் இருக்குன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா இந்த பேராமீட்டரில் இந்த ஏரியாவில் தான் லொக்கேஷன் இருக்குது, இங்கே தான் பாதிப்பு இருக்க போகுது. 2 சைக்ளோன் 3 சைக்ளோன் கொடுக்குறேன்னா எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? சைக்ளோன் வராமல் இருந்ததுன்னா டிப்ரெஷன் வந்து மழை கொடுத்தா கூட ஐ வில் சே நான் சொல்லியிருக்கேன் டிப்ரெஷன் வந்து சைக்கிளோட கன்வெர்ட் ஆகலை. பட் டிப்ரெஷன் வந்ததுனால இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நியரிங் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போலன்றது தானே தவிர மழை வந்தாச்சு. மழை பாதிப்பு வெள்ள பாதிப்பு தான் ஜாஸ்தி சொல்லியிருக்கேன். புயல்னால பாதிப்புன்றதை விட வெள்ள பாதிப்பை பற்றி தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஹெவி ரெயின்ஸ் இருக்குன்றது என்னோட கிளியர் வார்னிங். ஸோ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் சொல்லிவிட்டு அது மாதிரியே நடந்துச்சு, பட் நீங்கள் சொல்லி அவங்க யாருமே கேட்கல, மதிக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? வருத்தமாக இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னென்னா இப்போ கேரளா ஃப்ளட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த தேதியில் ஹெவி ரெயின்ஸ்னு நான் மான் பண்ணியிருக்கேன். ஓவராலாக டிஃபிஷிட்டாக இருக்குன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த மழையை இக்னோர் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஓவராலாக வந்து இந்த வருஷம் வந்து சவுத்துலேயும் நார்த் வெஸ்ட்லேயும் டிஃபிஷிட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நடந்தது தான். இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா -12% இருக்குது.
கேரளா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேரளா கூட ஓரளவுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ரெயின் கிடச்சிருது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா செலக்டட் இடத்துல எடுத்து ஆவரேஜ் போட்டு தான் நார்மல் வெதர் கொண்டு வந்திருக்காங்களே தவிர நிறைய இடத்துல இட் இஸ் டிவிஷன் ரெயின்ஃபால். இன்ஃபேக்ட் உத்தர கர்நாடகாலாம் வந்து மழை கம்மி. வெஸ்ட் கர்நாடகா சவுத் கர்நாடகாவில் மழை இருந்து அதை வச்சு ஆவரேஜ் பண்ணிட்டாங்க. அண்டு நார்த் ஈஸ்ட்டில் 22% மேலே 25% மேலே டெபிஷிட் ரெயின்ஃபால். அண்ட் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இந்த அன்இக்குவல் ரெயின்ஃபால். பட் என்னென்னா நாட்டிலலாம் வின்டர் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் லாஸே கிடையாது. ஸோ இருக்கிற தண்ணி அந்த பெரினியல் ரிவர்ஸ் இருக்குது, அதோட சப்போர்ட்டில் இருந்துருவாங்க. நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, மழையை மட்டும் நம்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் பண்ணுறதுனால வி ஆர் சென்டிங் எ ராங் இன்ஃபர்மேஷன். இப்போ 12% தமிழ்நாடு டெபிசிட் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நிஜமான நிலைமை என்னென்னா 34 சென்டரில் கிட்டத்தட்ட 22 சென்டரில் இட் இஸ் டிவிஷிட் ரெயின்ஃபால். அப்போ ஆவரேஜ் பண்ணும்போது இந்த ரியல் மெசேஜ் இஸ் நாட் கம்யூனிகேட்டட் போத் டு கவர்மெண்ட். மேபி கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிப்பாங்களா இருக்கும், மக்களுக்கு தெரியல. மக்களுக்கு தெரியணும் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் மழை அளவு கம்மி, அப்போ வரப்போகிற மழையை நீங்கள் இது பண்ணிங்க, வேறு என்னமோ பண்ணுங்கள், மழையை நம்பி பயிர் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றது வந்து வார்னிங் தேவை. ஸோ ஃபைனல் கொஸ்டின், வேதிக் மெட்ரலாஜினா என்ன? அதாவது இது வந்து நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் விஞ்ஞானம்ன்றது நம்மளோட ரத்தத்தில் ஊர்னது. எப்படின்னா நம்ம மாதங்களே வந்து யூனிவர்ஸோட லிங்கானது தான் மாதங்கள். சித்திரை மாதம்ன்றது வந்து மேஷராசியில் சூரியன் சந்தாதிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்து, மீன மாதம்ன்றது வந்து பங்குனி மாதம்ன்றது மீன மாதத்தில் வந்து சூரியன் மீன ராசியில் சஞ்சாரிக்கிறது அப்படின்னு. இது மாதிரியா எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து நம்மளுடைய இயற்கையோட பரிமாணங்கள், காற்று, ஈரப்பதம், அக்னி, உஷ்ணம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. இது எல்லாத்துக்கூட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், எந்த ரேட்டும், இதை வந்து நான் வந்து கொஞ்சம் துல்லியமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லேட்டிடியூட் இந்த லேட்டிடியூடில் இருக்கிறதுக்கு சொன்னேன். ஏன்னா எந்த தனி மனுஷ ஆராய்ச்சி எனக்கு இதுதான் ப்ரொஃபஷன் கிடையாது. நான் வந்து பேசிக்கலி ஒரு பில்டர். எனக்கு வந்து அதில் சம்பாதிக்கிறதே வந்து என்னோடய ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு தானே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. பட் அதில் வந்து என்னோடய தனிமனித முயற்சி தான் இருக்கேன். எனக்கு ஃபால்பேக் டேட்டாவோ எனக்கு ஹெல்ப் பண்ணுற டேட்டாவோ எதுவுமே எந்த ஃபார்ம்லேயும் கிடையாது. நானாக ஜென்ரேட் பண்ணி நானாக அரைவ் பண்ணுற ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷன்ஸை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக நான் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் இப்போ கடந்த 100 வருடங்களுக்கு என்னெல்லாம் வந்து சைக்ளோன் வந்திருக்கு அதெல்லாம் இருக்குது. அதை வச்சு நான் அரைவ் பண்ணுற ஈக்குவேஷன் சரியா அப்படின்னு வெரிஃபை பண்ணி தான் நான் ஃபோர்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து துல்லியமாக வந்துட்டுருக்கிறதுன்றது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுனால நிறைய பேருக்கு தெரிய வருது. தவிர 2009 மான்சூன் ஃபெயிலியரை வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வார்ன் பண்ணேன். எந்த அளவுக்கு வார்ன் பண்ணேன்னா, ஃபார்ம் ஹாலிடே விடுங்கன்னு சொன்னேன். ஏன் ஃபார்ம் ஹாலிடே விடுன்னா, ஒரு மழையை நம்பி இருக்கிற ஃபார்மர் வந்து அவனோட விதை சொத்தையும் அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வந்து யூஸ் பண்ணி நிலத்தை விழுது அந்த விதையை தூவிடுவான். மழை இல்லைன்னும் போது அவனோட பணமும் போச்சு, விதையும் போச்சு. புரியுது? அவனுக்கு பாரம்பரியமாக வந்த விவசாய அறிவு இழக்கப்படுது. அதனால தானே விவசாய தற்கொலைகள்லாம் நடக்குது. அது வந்து முன்கூடியே ஃபோர்காஸ்ட் பண்ணோம். இந்த வருஷம் விவசாயம் பண்ணாத, உனக்கு மழை தம்பி இருக்கா, மழை இந்த வருஷம் கம்மி, இந்த வருஷம் விவசாயம் பண்ணாத, அடுவுக்கு மழை இருக்குது, உன்னுடைய நிலத்தில் வந்து வடிகால்கள் சரி கிடையாது, அதனால் உன்னுடைய பயிர்கள் அழுகி போகிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஞ்ஞானம் இது முன்கூட்டியே சொல்லும்போது அந்த லேபர் வந்து வேறு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும், அவனோட இழப்பை தடுக்க முடியும். எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டு கடன் தள்ளுபடி செய்யுங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடிக்க சந்தர்ப்பம் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி முன்கூட்டி வார்னிங் சிஸ்டம் இல்லை. இது வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் 3000 வருஷத்துக்கு எழுத முடியும். நான் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் உட்காந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச அறிவு கொஞ்சம் தானே, நான் இதுக்குன்னு படிக்கலை, நான் படிச்சிருக்கிறது கம்மி, என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனில் வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் டிபெண்டபிள், இட் இஸ் ஒர்த் வெல் ட்ரைங். இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்கிற மாதிரியே ஐ எம் ஒன்லி a ஸ்மால் ஸ்டார்ட் அப். நிறைய ஸ்டார்ட் அப் வந்து 2 கோடியில் ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் வந்து 1 வருஷத்துக்கு 300 கோடிக்கு விற்றுட்டு போயிட்டே இருக்காங்க. பிகாஸ் த அதர் டீம் ஹேஸ் சீன் த விஷன், அவங்களால இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து போக முடியும்னு. அந்த மாதிரி நான் விற்கிறதுன்றது வந்து இது விற்கிறதுக்கு இல்லை, இது வந்து இந்திய அரசாங்கத்தோட சொத்து, அவங்கக்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அதனால வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதாவது இதோட அட்வான்டேஜ் என்னன்றது வந்து யூஸ் பண்ண தான் தெரியும். வரப்போகிற காலங்களில் ஒரு வறட்சியை பற்றி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பிரபலத்துக்காகவோ இல்லைனா சும்மா ஒரு எனக்கு வந்து யூடியூப்பில் பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது கிடையாது, நிஜமாக நடக்க போகிறது. அப்போ அதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஞ்ஞானத்தால் முடியும். வேதிக் மீடியாவை தவிர
நடைமுறையில் இருக்க எந்த விஞ்ஞானத்தாலையும் 15 நாளுக்கு மேலே சொல்கிறதே சாத்தியம். அந்த 15 நாளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 வேரியபிள்ஸ் இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.